அதே வந்து மறைவாக இருந்து உதவி தேடுவது. அதாவது அஸ்பாபுகள் இல்லாமல், அஸ்பாபுனா காரண காரியங்கள் இல்லாமல் எப்படி நடக்கும்னு தெரியாமல் அல்லாஹ்விடத்தை அப்படி முறையிடுவது. எப்படி நடக்கும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நடந்தாகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட வச்சிங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, ஏழை பரம ஏழை, எனக்கு தெரியாதுப்பா, நான் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறேன், நாளைக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்போமா? மனிதர்கிட்ட போய் உதவி தேடும் அப்பயும் செலக்ட் பண்ணுவோம், எந்த மனிதர்னால என்ன பண்ண முடியும், இவர்னால என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அந்த சம்மந்தப்பட்ட உதவி தான் கேட்போம், இவர்கிட்ட போய் இந்த உதவி கேட்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், எதெல்லாம் இயற்கைக்குள்ள அல்லாஹ்வுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறானோ அந்த உதவிகள்லாம் போய் இங்கே நாம் வந்து இங்கே போய் தேடுறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறைவான விஷயங்களை மறைவாக இருந்து ஒருவரிடம் உதவி தேடுவது அது வந்து ஷிர்க். இப்போ இதில் இன்னொரு ஃபித்னா என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆற்றல் கிடையாதுன்னு குர்ஆன் பேசுது. எந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட உதவி தேடுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஆற்றல் கிடையாது அப்படின்னு குர்ஆன் பேசுது. அதை மட்டுமே ஆர்குமெண்ட்டாக வச்சதுனால அவன் என்ன பண்ணுறான், சில விஷயங்களை வச்சு இப்படி ஆற்றல் இருக்குது, அவன் என்ன சொல்கிறான், ஆற்றல் இருந்தால் கேட்கலாமா அப்படிங்கிறான், செவி ஏற்பது இல்லைங்கிறான். அப்போ செவி ஏற்றால் அவன்கிட்ட உதவி தேடலாமா? அப்போ ஒரு சாமியார் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு செவி இருக்குது இல்லை, அவர்கிட்ட போய் குழந்தை வரம் கேட்டு உதவி தேடலாமா? திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, கரெக்டு தானே, இவங்க வைக்கிற லாஜிக்கு அந்த லாஜிக் வந்து கரெக்டு. ஆனால் அப்படி கிடையாது. எது எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, எது எல்லாம் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கேட்கணும். அதே அவங்க என்ன சொல்கிறாங்க, மூசா நபி வந்து என்ன பண்ணாங்க, தொழுகையை வந்து 5 குறைச்சி கொடுத்தாங்க இல்லையா, 50 வந்து 5 குறைச்சி கொடுத்தாங்க, அவர் மரணித்தவர் தான், ஆனால் உதவி செஞ்சாரா இல்லையா? அப்படின்னா மூசா நபி நேரில் வந்தால் மறுபடியும் நீங்கள் உதவி தேடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 கூட கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சுபு மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக தெரியுது, அதை மட்டும் வேணால் ஒரு 10 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்க சொல்லி மூசா நபி வந்தார்னா மறுபடியும் கேளுங்க. இப்போ ஈசா நபி இன்ஷால்லா வரப்போகிறாரு, அப்போ அவர்கிட்டையும் கேட்போம் இன்ஷால்லா, அவர்கிட்ட உதவி தேடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஈசா நபிகிட்ட இப்போ உதவி தேடலாமா? இப்போ வாரம் ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் உதவி தேடிட்டு இருக்கு, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க, நரகவாசி. யாப்பா ஈசா நபி கிறிஸ்டின், என்ன கிறிஸ்டின், நபிகிட்ட துவா கேட்குறவன் கிறிஸ்டின்னு, அவளிகிட்ட துவா கேட்குறவன் முஸ்லீமா? என்ன நியாயம்? ஒரு இதுலேயும் வந்து ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா? இப்போ இதில் மறைவாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து உதவி கேட்கக்கூடாதுங்கிறது ரசூலாட்டே ஆதாரம் இருக்குது. உதாரணத்துக்கு மழையை வந்து வானவர்கள் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு ரசூலுக்கு தெரியும், மழையை வானவர்கள் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு ரசூலுக்கு தெரியும். ஆனால் ஒரு காலத்துலையும் மழையுடைய வானவரை கூப்பிட்டு மழையை கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அல்லாட்ட தான் மழை தொழுகை தொழுது அல்லாட்ட தான் துவா கேட்குறாங்க. ரசூலா நினச்சிருந்தா இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஜிப்ரீல்கிட்ட சொல்லி அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவர் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் போட்டேன்னா அல்லாஹ் ரொம்ப பிஸியாக இருப்பான், நான் சொல்லி அது வந்து மறுபடியும் எங்கேருந்து 10 ஆர்டர் வர்றதுக்கு டைரெக்டாக மலையுடைய வானவர் ரசூலா சொல்கிறாங்க நிறைய இடத்துல, இந்த சத்தம் என்ன தெரியுமா, வானவர்கள் வந்து மேகங்களை ஓட்டிச்சிடுறாங்கன்ற, எப்பப்பா நில்லுப்பா ஒரு 5 நிமிஷம் இங்கே போட்டு போப்பா, முடிஞ்சே போச்சு வேலை. இதுக்கு எதுக்கு போய் ஒரு கூட்டத்தை டிக்ளேர் பண்ணி இந்த நாள் இங்கே வாங்க தொழுகை போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தொழுகைக்கு நின்று வானத்தில் கையை உயர்த்தி, அதுக்கப்புறம் அப்பாஸ் ரசூலா மரணிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தார் முன்னிலை நிறுத்தி எதுக்கு இவ்வளோ கூத்து பண்ணிகிட்டு இருக்கணும்? டேரெக்டாக மாலக்கிட்ட கேட்டு போகலாம்ல. ரசூலா கேட்டாங்களா? கேட்கல. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை டேரெக்டாக கொடுக்க முடியுமா? அவங்க கேட்டாங்களா? குழந்தை பாக்கியம் அப்போ கொடுத்ததும் வந்து யார் பார்த்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கொடுத்ததை யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை கொடுத்தாங்கன்னு ஜக்கரியா நபிக்கு தெரியும். அப்போ துவா யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டிருக்கணும். எப்பப்பா வந்த ஒன்று கொடுத்துட்டு போகிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு உயிர் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, நானும் வந்து புள்ள இல்லாமல் இருக்கேன், ரொம்ப வருஷமாக ஆச்சு, நானும் அல்லாட்ட துவா டெய்லி செஞ்சுட்டே இருக்கேன், நீ பார் படக்குன்ட்டு கல்யாணமானவங்களாம் கொடுத்துட்ருக்கிறீங்க, ஏதோ எனக்கும் வந்து கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கலாம்ல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது. கண்ணு முன்னாடி ஜிப்ரீலே வந்தாலும், ஏற்கனவே கண்ணு முன்னாடி ஜிப்ரீல் செஞ்சிருந்தாலும், ஆற்றல் இல்லைன்னா இருக்குதுன்னா கேட்கலாங்கிறாங்க யார்? இந்த வஹாபிங்க. ஆனால் ஆற்றல் இருந்தாலும் கேட்கக்கூடாதுங்கிறது தான் சரியான நிலைப்பாடு. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் என்ன ஆற்றல் இருந்தாலும், அவள் தஜ்ஜால் எவ்வளோ ஆற்றல் மிக்கவனாக இருப்பான், அப்போ அவனால் செய்ய முடிகிற விஷயங்களுக்கெல்லாம் அப்புறம் அவனை இறைவனை ஏற்றுக்க முடியுமா? அப்போ வஹீக்காக ஏங்கிய காலகட்டத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஜிப்ரீலை கூப்பிட்டது கிடையாது. அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க 2வது அத்தியாயத்தில் 144 நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இதோ நீர் எந்த கிப்லாவை விரும்புகிறீரோ அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம். இந்த கிப்லா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வானத்தை பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளும் கூப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வரும் பாருங்க, ஜிப்ரீல் வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. காஃபில் அல்லாஹ்னு சொல்லுவாங்க, இன்ஷா அல்லான்னு சொல்லாமல் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு. ரசூலா கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க, வஹி வந்துடும் நாளைக்குன்ட்டு. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. அப்போ அவங்க அல்லாட்ட தான் அல்லாஹ் சார்ந்து தான் இருந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சார்ந்து இல்லை. ஸோ மறைவான நிலையில்
உதவி தேடுவது என்பது, அஸ்பாபுகளுக்கு அப்பாற்பட்டு உதவி தேடுவது என்பது ஷிர்கில் அடங்கும். நீங்கள் அல்லாஹ்வுனால முடியல அதனால் இங்கே போகிறீங்க அப்படின்னு தான் மீனிங்கு. நீங்கள் உங்களுடைய உலமாக்களை நம்பி உங்களுடைய மறுமையை நாசம் பண்ணிக்கிறதா இருந்தால் உங்களுடைய சாய்ஸ், புரியுதுங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். மறுமையில் அல்லா இடத்துல நிற்கும் போது உங்களுக்கு அதோடைய விளைவு என்னங்கிறது புரியும். எல்லாம் பார்த்தீங்கன்னா துனியாவுடைய முகப்பத் தாங்க. யாவெல்லாம் ஷிர்க் வைக்கிறான்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். துனியாவுடைய முகப்பத்தை, இவன் மன்னராட்சி ஆதரிக்கிறவங்களும் துனியாவுக்காக தான், மறுமைக்காகலாம் கிடையாது. இவங்களும் போய் தர்காவில் போய் சொர்க்கம் கூட கபருடைய கேள்வி கணக்கு லேசாக்கெலாம் கிடையாது. பிஸ்னஸில் பிரச்சனை, நோயில் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, வளையல் கட்டி விட்டால் வளகாப்பு நடக்கும், தொட்டில் கட்டி விட்டால் குழந்தை பிறக்கும், கிட்னி போட்டால் கிட்னி சரியாயிரும், கால் போட்டால் கால் சரி, எல்லாம் துனியா சார்ந்த விஷயங்கள் தான். ஒன்றும் இவங்களுக்கு பக்திலாம் கிடையாது, உலக வெறி, அது வியாபாரம். எது அதுதான் அல்லாமா இக்பால் கூட சொல்லுவார், கபரோம் கி திஜாரத் அப்படிம்பார். பிஸ்னஸ், கபரை வச்சு பிஸ்னஸ் நடக்குது, பக்தியே கிடையாது, போலி பக்தி. ரசூல்லா பேரெலாம் மௌலூது ஓதலாமா கூட, ஓதுங்க, தாராளமாக ஓதுங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், லைவ் போடுறேன், யார் யாரெல்லாம் ரசூல்லாவுடைய நேசர்கள் வாங்க, மௌலூது ஓதுங்க, ஆனால் காசு தர மாட்டேன். ஏன் ரசூல்லா மேலே முகப்பத்து உங்களுக்கு இல்லையா? இருக்குல்ல, ஓதுங்க. அப்போது என்ன பிரச்சனை? இவங்களுக்கு காசு மட்டும் கொடுக்காம இருங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு. ரசூல்லாவுடைய முகப்பத்தில் இவங்களுக்கு காணாமல் போயிடும். அடுத்த வேறு எங்கே போய் ஓத காசு கொடுத்தா இப்போ இந்த 2 பெண்கள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்களே, எந்த இடத்துல போய் என்ன மொழுது ஓடிட்டு இருக்காங்க, இப்போ வேறு ஏதோ மொழுது ஓதுறாங்க, எதுக்கும் தயார். துனியா அப்படின்னு காமிச்சிங்கன்னா எதுக்கும் தயாராக தான் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து உதவி தேடுபவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டோம். அப்போ அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்பவன். அப்போ அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எவன் என்னை படைத்தானோ, மேலும் எவன் பக்கம் நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்களோ அத்தகைய ஒருவனுக்கு நான் ஏன் அடிபணியக்கூடாது? அவனை விடுத்து மற்றவர்களை அடிபணிவதற்குரியவர்களாக நான் எடுத்துக்கொள்வேனா? உண்மையில் கருணமிக்க இறைவன் எனக்கு ஏதேனும் தீங்கினை ஏற்படுத்த நாடினால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எவ்வித பலனையும் அளிக்காது, அவர்களால் என்னை விடுவிக்கவும் முடியாது. இது ரசூல்லாவுடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது நபி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் என்னை பிடிக்க நாடிட்டானா எந்த பரிந்துரையும் எனக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த பூரியம் ஃபாத்தியா கிதாப் படிச்சிருக்கீங்களா? பூரியம் ஃபாத்தியா இருக்குல்ல, இந்த ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிற அவர் அஹ்லபைத், அவருடைய பேரில் வந்து ஒரு ஃபாத்தியா ஓதுவாங்க. அது உருதுவில் நாங்கள் தானே ஓதுவோம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது. அதில் இருக்கும் ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பூரியா ஃபாத்தியா வந்து இது ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அதில் இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பூரி, இத்தனை நம்பர்ஸ் ஆஃப் குடம், இவ்வளோ பூவு, இவ்வளோ அதுக்கு ஃபிர்னி, இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் நீ செஞ்சு என் பேரில் ஃபாத்தியா நீ ஓது, கேட்டது உனக்கு கிடைக்கும். கிடைக்கலைன்னா மறுமையில் நீ எனக்கு வந்து கெட்டியாக பிடிச்சிக்கலாம், நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போவேன். அப்போ என்ன ஆச்சு? துவா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கிடச்சிருச்சு, ஃபெயிலியர் ஆச்சுன்னா சொர்க்கம். எப்படி? ஒரே கலர் 2 மாங்காய். மறுமையில் நீ தாராளமாக என்னை பிடிக்கலாம், நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இங்கே ரசூலா என்ன சொல்கிறாங்க? அல்லாட்ட ரெக்கமெண்டே பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரெக்கமெண்டேஷன் வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் நினச்சிக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷனுக்கு மீனிங் என்னன்னு கூட நமக்கு தெரியறதில்ல. அது அல்லாஹ் இன்னொன்று சொல்கிறான் பாருங்கள், அல்லாவை விட்டுவிட்டு யாதொரு நஷ்டத்தையும் லாபத்தையும் தங்களுக்கு அளித்திட இயலாதவற்றை வணங்குகிறார்கள். மேலும் இவை எங்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரைக்கும் என்றும் கூறுகின்றார்கள். நபியே, நீர் இவர்களிடம் கேளும், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவற்றை நீங்கள் அவனுக்கு அறிவித்து கொடுக்கின்றீர்களா? இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் தூய்மையானவனும் உயர்ந்தவனும் ஆவான். இப்போ என்னடா நினச்சிக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிட்டா, ரெக்கமெண்டேஷன் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சும்மா ஒரு லைட் ரெக்கமெண்டேஷன், கோரிக்கை வைப்போம், அக்செப்ட் பண்ணட்டும், இல்லைன்னா போயிட்டு போகுது, இது ஒரு ரெக்கமெண்டேஷன். இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன? செஞ்சே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் இந்த ரோடு வழியாக போகிறார், போகும்போது ஒரு அம்மா வந்து சொல்லுது, இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து தண்ணி பைப் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நிற்கிது. முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருச்சு. அவர் வாங்கி ஒரே ஒரு சைன் அடித்து கார்பரேஷன் போட்டார், உடனே தண்ணீர் கொடுக்கவும் அப்படின்ட்டு. இதுவும் ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ இந்த லெட்டருக்கு வேல்யூ என்ன? இது வெறும் ரெக்கமெண்டேஷன் இல்லை, செஞ்சே ஆகணும் ஆர்டர். இது அந்த மாதிரி ஆர்டர் அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். இவர் நரகவாசிங்க, மலக்கு பிடிச்சி போகிறாங்க, நிறுத்துன்றான். யார்? அவுலியாக்கள். இவங்க நினச்சிட்டு இருக்கிற அவுலியாக்கள். நிறுத்துன்னு அல்லா, கூட்டு போ, நிறுத்து, மலக்க போகக்கூடாது. மாலிக் இப்படிம்பார், அவர் நரகத்துடைய காவலர். மாலிக் இருங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, இருங்க, முதல்ல செட்டில் பண்ணுவோம், அதுக்கப்புறங்க இவன் தவறாமல் எனக்காக பாத்தியா ஓதனவன், நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கூப்பிட்டு போகலாம், நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு. நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்ல என்ன பண்ணிட்டு, நான் சொல்கிறேன் முடிஞ்சிருச்சா, கேஸ் முடிஞ்சதுப்பா, அடுத்த டோக்கன் வர சொல்லுண்ணா, இதுக்கு செட்டில் பண்ணாமல் நான் விட மாட்டேன். இப்படி நினைக்கிறாங்க அந்த சீனை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஈசா நபியை நரகத்தில் ஈசா நபியை தண்டிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி. ஈசா நபியும் அவங்க அம்மாவையும் நான் தண்டித்தா நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால்?
ஏதோ ஈசா நபியின் பொருளால் ஈசா நபி ரத்தத்தால் கேட்குறீங்க, நான் ஈசாவையே தண்டிச்சிருவேங்கிறேன், அப்புறம் என்னத்தை போய் நீ போய் என்கிட்ட போய் இதை போய் என்கிட்ட போய் ரூல்ஸ் எல்லாம் மண்ணாங்கட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போது பரிந்துரையுடைய வீரியம் அது என்ன மீனிங்னு தெரியல. ரெக்கமெண்டேஷன்னா அல்லாவுக்கு என்ன அல்லாஹ் வந்து அப்போ நீங்கள் ரெண்டுமே தப்பு. ஒன்று, அல்லாவை மீறி அந்த இடத்துல மறுமையில் உங்களால் செயல்பட முடியும்னு நம்புறீங்க. இன்னொன்று என்ன, அல்லாஹ் வந்து இரக்கமற்றவன், என்னுடைய வலியை வந்து அவன் உணராதவன், நான் வந்துட்டு நரகத்திலேருந்து விடுதலை கேட்டால் அவன் தரமாட்டான். ஆனால் இந்த அவுளியா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் ஃபீலிங்ஸ் உணர்ந்தவர், நான் எவ்வளோ சிரமப்படுவேன் நரகத்துக்கு போனான்னு அவர் தெரிஞ்சவர், அதனால் அவர் என் மேலே தன்னுடைய கருணை பார்வையை தெளிச்சு விட்டார். இதுதானே மீனிங்கு. அல்லாஹ்க்கு ஒருத்தன் ரெக்கமெண்டு செஞ்சானா இதுதானே மீனிங்கு. அல்லாஹ் விட அவன் இறக்க குணம் கொண்டவன்னு நம்புறீங்க. ஒன்று இல்லது அல்லாஹ்னால் ஒரு நரகவாசின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவனை தன்னுடைய உத்தரவின் மூலமாக அந்த உத்தரவு செல்லாததாக மரண தண்டனை மேல்கோட்டுக்கு அப்பீல் போச்சுன்னா இதாயிருமில்ல, ரத்தாயிருமில்ல, அந்த மாதிரி நினச்சி இவங்க பரிந்துரை அது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். ஸோ பரிந்துரைங்கிறது சாதாரண பாவம் கிடையாது, மிகப்பெரிய பாவம். அப்போ மலக்குமார்கள் பண்ணுறாங்களே, நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் பண்ணுவாங்க, நல்ல மனிதர்களும் பண்ணுவாங்க, மலக்குமார்களும் பண்ணுவாங்க. அந்த பரிந்துரை எப்படிப்பட்டதுன்னா அல்லாவே அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவி. புரியுதுங்களா? அந்த இடத்துல நபிமார்களை கண்ணியப்படுத்தணும். நபிமார்களை வெறும் சொர்க்கவாசியாக அனுப்புனா அது ஒரு கண்ணியம். அவர் நினச்சா சில பேரை சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியுங்கிற அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து யாருக்கு அல்லாஹ் அருள் புரியணும்னு முடிவு பண்ணிட்டானோ அந்த மனிதர்களை கூட்டிகிட்டு போய் வேணால் நபி அவர் ரெக்கமெண்ட் பண்ணார்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நபி ரெக்கமெண்ட் பண்ணி அப்பா அதில் அந்த ஹதீஸில் வரும், அல்லாவே சொல்லுவான், இவரை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா, அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா, உன் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியான்னு அல்லாஹ் நம்மளை சொல்லுவான், இன்னாருக்கு பரிந்துரை செய்யுங்கள்ன்ட்டு. இது வந்து அல்லாஹ் வந்து அவரை கண்ணியப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுற ரெக்கமெண்டேஷன். இதில் வந்து ரசூல்லா வந்து தன்னுடைய சித்தப்பாவுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. யார்? அபு தாலிப் எவ்வளோ அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, அது பண்ண முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பரிந்துரை சார்ந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த பாகங்கள் இன்ஷால்லா சீக்வன்ஸாக அது வெளியிட்டுருங்க. இது முடிச்சிடலாம் இன்ஷால்லா. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த